டெல்லியில் 48 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பாஜக 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரில் ஆட்சி அமைக்கிறது. முதலமைச்சர் ரேஸில் 5 பேர் உள்ளதால் டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார் என மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் பாஜக 48 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. டெல்லியில் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி 22 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை பறிகொடுத்துள்ளது. கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட ஆம் ஆத்மியின் முக்கிய தலைவர்கள் தோல்வியை சந்தித்துள்ளனர். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாத காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 3வது முறையாக டெல்லி தேர்தலில் துடைத்து எறியப்பட்டுள்ளது. தேர்தல் தோல்வியை தொடர்ந்து முதலமைச்சர் அதிஷி ஆளுநரை சந்தித்து முறைப்படி பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். இந்நிலையில் டெல்லியின் புதிய முதலமைச்சர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முறைப்படி தேர்வு செய்யப்பட உள்ளார். முதலமைச்சர் ரேஸில் 5 பேர் உள்ளதால் டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.